ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தடவை நாம் பந்திப்பூர் போகலான்னு டிசைட் பண்ணி ஆல்ரெடி நாம் எப்போயுமே பந்திப்பூர் ரூம் ட்ரை பண்ணுறோன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நாம் அதை போராடி ஒரு வழியாக ரூமை புக் பண்ணிவிட்டு நம்ம பந்திப்பூர் போகலான்னு டிசைட் பண்ணி போனோம். இந்த வாட்டி ஃபேமிலியோடு போகல, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணார். நாம் பந்திப்பூருக்குள்ளார என்ட்ரான உடனேயே மான்களை எப்பயுமே பார்க்க முடியும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுனாலும் மான்களை பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி அழகு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசித்தோம். பொதுவாக இங்கே வரும்பொழுது யானைகளை ஈவினிங் டயத்தில் இல்லைனா நைட் டயத்தில் இந்த பந்திப்பூர் முதுமலை பெல்ட்டில் நாம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய டைம் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். ஆனால் பகலில் நம்ம முதுமலை ஏரியாவில் கூட பார்க்கலாம். பட் பந்திப்பூரில் அவ்வளோ நமக்கு பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். போகிற வழியில் நமக்கு யானைகளை பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குதோ இல்லையோ, நம்ம ரூம்குள்ளார போய் அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணுற அந்த விஷயமே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ரூமே கிடைக்காது. அப்படி கிடச்சி நாம் போய் ஹரிணியிலே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ இதோட நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல கரடி நின்றுட்டு இருந்தது. கரடியை ரோட்டுக்கு அந்தாண்ட சைடு நின்றுட்டு இருந்ததுனால சரியாக பார்க்க முடியல. அது புதருக்கு இடையில ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தது. சரி ஏதாவது வெளியில் வருதா பார்க்க முடியும்னு பார்த்தா டிராஃபிக் ரொம்ப இருந்தது. அதனால் சரி ரொம்ப நேரம் அங்கே நிற்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்திருப்போம். பார்த்தா யானை ஒரு குரூப் ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. இந்த வாட்டி யானையை பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா ஜஸ்ட்டு மான் மட்டும்தான் பொதுவாக எப்பயுமே பார்க்க முடியும். சரி மானை பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாரி அடுத்தடுத்து கரடியை பார்த்தோம். அதுக்கப்புறம் யானை ஒரு குரூப்பே நின்றுட்டு இருந்தது ரோட் பக்கத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி நாம் ரூமுக்கு போனோம். ரூமுக்கு நாம் உள்ளுக்குள்ளார போய் செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் அங்கே போய் முடிக்கணும். நாம் கோகிலாவில் தான் ஃபஸ்ட் டே ஸ்டே பண்ணோம். 2வது நாள் தான் ஹரிணியில் ஸ்டே பண்ணோம். ஃபஸ்ட் டே கோகிலா பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு 3500 ரூபாய் எல்லா டேக்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோகிலாவுக்கு பேக் சைடில் தான் லெப்பர்டு டெரிட்டரியே இருக்குது. அதாவது லெப்பர்டு அங்கே உள்ள மரத்தில் எப்போயுமே ரெகுலராக இருக்கும். சரி நாம் அங்கே போய் ரூமில் போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு வெளியில் லெப்பர்டு ஏதாவது சைட் ஆகுதான்னு சொல்லிட்டு அங்கே மரத்தில் தான் தொலாவி பார்த்தோம். ஆனால் எதுவும் சைட் ஆகலை. அங்கே உள்ள கேர்டேக்கர் என்ன சொன்னார்னா 4-5 நாள் ஆச்சு வரலன்னாரு. இருந்தாலும் அது அப்போ எப்போ வருது போகுதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இங்கே நைட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் நம்ம சஃபாரி போனப்போ நம்ம லெப்பர்டு பார்த்தது, இது எல்லாமே அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.